Hello, vanakkam and welcome to the preview of the final third ODI between India versus England. 3:30 p.m. இந்தியால 11 o'clock அங்க இங்கிலாந்துல நடக்குது. லார்ட்ஸ்ல நடக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். இந்த இங்கிலாந்து டூரோட லாஸ்ட் கேம் இந்தியா would definitely want to end the series and end the tour with a victory. டெஃபினட்டா சீரீஸை சீல் பண்ணுன்றது தான் ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கும். அதுக்கு ஏத்த பிளேயிங் லெவனு, அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ஸை எப்படி ஆடணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போது, லார்ட்ஸ் கொஞ்சம் ஜென்ரலாவே இந்தியாவை நிறைய சூட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் கிரிக்கெட் இந்தியா பிளேயிங் ஸ்டைல சூட் பண்ற ஒரு பிச்சா இருக்கும்னு நம்புறேன். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளேயிங் லெவன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியா என்ன காம்பினேஷன் ஆட போறாங்க. லாஸ்ட் கேம் இங்கிலாந்து ஒரு நல்ல சேஞ்ச் பண்ணாங்க, கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி 2 பேரும் எடுத்துன்னு வந்தாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இந்தியா அதை பண்ணுவாங்களா? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். இதுல நிறைய ரூமர் வேற போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மாவோட கடைசி லாஸ்ட் அது பெரிய தப்பு, அதை பண்ணவே கூடாது. யூ நீட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். யூ ஷுட் பிளே ஃபார் ஒன் மோர் இயர் அண்ட் இட் ஹாஸ் டு பி a swan song tournament ஃபார் him. ஏன்னா ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், அதர் கைஸ் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் இன் லைன், தே ஹேவ் டு டெவலப் இட் இன் தி நெக்ஸ்ட் இயர் ஆர் ஸோ. நிறைய மேட்ச் ஓவர்சீஸ்ல இல்ல நியூசிலாண்டை தவிர. அப்படிங்கும்போது சவுத் ஆப்பிரிக்கால போய் அட்டாக் பண்றதுக்கு அந்த கண்டிஷன்ஸ்ல தில்லுக்கு துட்டுன்னு ஆடுற ஆளு பெரியப்பா. அப்படிங்கும்போது அந்த தப்பை என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது. பட் ஹூ ஆர் வி, வாட் பவர்ஸ் ஆர் வி காட், நம்ம சொல்ல முடியும். இந்தியா ஜென்ரலி லார்ட்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 296, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 222. கார்டிஃப்ல சொன்ன மாதிரி 239 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் சொன்னோம். இந்தியா 233 ஆல் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 296. சீமஸோட எக்கானமி 5.32, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.26. சீமஸ் எவ்ரி 34 பால்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் எவ்ரி 41 பால்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. கடைசி 10 ஓடிஐல team batting second have never won a single game. கடைசி 10 மேட்ச்ல 9 மேட்ச் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது டை ஆச்சு, தட் இஸ் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். தட் டூ ஹவு மச் the score has been put on by New Zealand is only 241. அந்த 241 அந்த கடவுத் கஜன் டீம் எல்லாரும் டாமினேட் பண்ண இங்கிலாந்து டீமால சேஸ் பண்ண முடியல, டைல தான் முடிஞ்சது. கடைசி 12 ஓடிஐ டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் have never lost a game. கடைசியா ஜெயிச்ச டீம்னு பாத்தீங்கன்னா 2017ல 9 வருஷம் முன்னாடி ஒரு டீம் ஜெயிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா டீம். நல்லா நானும் சாப்பிட்டாங்க லஞ்ச். கடைசியா டீம் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சது 2017ல இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப நான் டீமோட இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா போல்டு இங்கிலாந்து அவுட் ஃபார் 151 இன் நோ டைம். ரபாதா வச்சு பூந்துட்டாரு. நாங்க 27 ஓவர்ல திருப்பி அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 12 மேட்ச் உங்களுக்கு சேஸே ஆகல. 72% ஆஃப் த விக்கெட்ஸ் சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, 28% ஆஃப் த விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 330 for 8 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து இன் 2025, அதாவது லாஸ்ட் இயர் தான். ஹையஸ்ட் செகண்ட் ஸ்கோர் 326 for 8 ஓவரால். தாதாபாய் சட்டையை கேட்டுட்டு சுத்தினார் பாருங்க, அதுதான் ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸும். 326 for 8 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இன் 2002 இன் 49.3 ஓவர்ஸ். அதாவது ஒன்னே ஒன்று சொல்ற பாருங்களேன், இப்போ the kind of cricket that has changed, that has evolved with 4 fielders outside, 320 is what is going to feel confident if you bat first. 320 is the average winning score. 296 batting first, 272 batting second. அப்படிங்கும்போது உங்களுக்கு 280 ஆவரேஜ் இது மீன் ஸ்கோர்னா அந்த 24 ரன்னு, நான் 28 ரன்னு கூட்டினீங்கன்னா 308ன்னா ஒரு ரவுண்டா 320ன்றேன். இங்கேயும் எப்படின்னா கார்டிஃப்ல பண்ண அதே தான், எதிரடி அடிக்கணும். நியூ பால்ல கொஞ்சம் புசு புசுக்குன்னு போகும், இல்லைன்னு சொல்லல. நியூ பால கூட பால் ஓல்டானா வேரியபிள் பவுன்ஸ் வர்றதுனால போத் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னும் நிறைய வருவாங்க கேமுக்கு. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 65 வரணும். அதுக்கப்புறம் 15 ஓவர்ல 85 ஃபார் 2. அதே தீரி 25 ஓவர்ல 150 ஃபார் 3, 26 ஃபார் 2, அப்போ 40 அப்படியே செகண்ட் கியருக்கு போயிட்டு ஒரு 80 ஃபார் 1, 75 ஃபார் 1, 230 ஃபார் 4 வந்துட்டீங்கன்னா வித் ஒன் செட்டில் பேட்ஸ்மேனு 320 அந்த கார்ட்ஸ் 320 நீங்க போயிட்டீங்கன்னா டெஃபினட்டா யூ காட் அ சான்ஸ். இப்ப இங்க வந்து இவங்களோட பிளேயிங் லெவன், இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். Vicky, you please let me know your thoughts. It's going to be Rohit Sharma to open with Captain Gill, followed by Kohli, Ishan Kishan, Shreyas Iyer, KL Rahul, Akshar Patel, Arshdeep Singh, Bumrah, Gurnoor Brar and Prasidh Krishna. இப்படிதான் போகணும். நான் சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா ரோஹித், கில்லு, கோலி, ஷேயாஸ், இஷான் கிஷன், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், தட் இஸ் 7 பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் 4 ஃபாஸ்ட் பவுலர், தட் இஸ் ஹர்ஷதீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா, குர்னூர் பிரார், அக்ஷர் பட்டேல் இஸ் யுவர் 5th bowler. என்ன ஆனாலும் சரி இந்த 5 பவுலரை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அக்ஷர் பட்டேலை கவர் பண்ணிடலாம். 7 பேட்ஸ்மேனு. இதைத்தான் நான் பண்ணுவேன். விக்கி, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். இல்ல 100% இந்த பிளேயிங் லெவன் தான் இந்தியாவுமே யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் கேம் வந்து இதே மாதிரி சிமிலரா ஒரு ரன் அடிச்ச லியம் டாசனை டிராப் பண்ணிட்டு, அதாவது ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துன்னு வந்தாங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர் இன்ஃபேக்ட் எடுத்துன்னு வந்தாங்க. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு. வச்சு குத்துன்னு குத்தி தள்ளிட்டாங்க. இந்தியா will definitely think on those lines where what will be the best 11 for us to play to get the win, or what will be the best 11 in this conditions in Lords. So இததான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபபிளி இந்த பிளேயிங் லெவனை ஸ்டிக் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிடா, எனக்கு ஒன்னே நீங்க இங்கிலாண்டோட பிளேயிங் லெவன் சொல்றதுக்கு முன்னாடி, கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் பிகமிங் அ டாஸ் ஓரியன்டட் கேமா. இப்ப டாஸ்னால ஸ்கில்லு, கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அப்படியே சர்பாஸ் பண்ணி அப்படியே பைபாஸ் பண்ணி டாஸ் வந்து முன்னாடி போய் உக்காந்துருச்சா? டாஸ் நீங்க சொல்ற மாதிரி இப்ப டாஸை தோத்து நீங்க வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. விக்கி 10ல் 9 தடவை டாஸை ஃபர்ஸ்ட் வின் பண்ணி பேட்டிங் ஆடினவன் ஜெயிச்சிருக்கான். உங்களுக்கு நீங்க டாஸை தோத்தாலே டிமாரலைசிங் ஃபேக்டர் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுதா? மொரல் வைஸ் ஐயோ டாஸ் தோத்துட்டோமே என்ன ஆகப்போகுது அப்படின்னு யோசிக்கணுமா? இல்ல தேர் ஆர் அவ்வளவு பெரிய ஃபேக்டர்லாம் கிடையாது. டாஸ் இது வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டுக்காக சொல்றேன். பட் டாஸ் பெரிய ரோல் எல்லாம் பிளே பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்த மேட்ச் டாஸ் வின் பண்ற கேப்டன் போலிங் தான் போடுவாங்க. பாக்குறீங்களா? உங்களுக்கு எனக்கு பெட்டு. டாஸ் தோத்த கேப்டன் என்ன சொல்லுவோம், வி வுட் ஹவ் ஆல்சோ டன் தி சேம் பண்ணுவான். பாக்குறீங்களா? எழுதி கொடுக்குறேன் நானு. எவன் பாக்குறான் இந்த அளவுக்கு ரிசர்ச் எல்லாம்? நான் தான் வியூவர்ஸுக்காக இவ்வளவு தூரம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன். எவனும் பார்க்கவே மாட்டான். பார்த்தா கிராஸ் கவரிங் இருக்கு, வின் பண்ண டாஸ் வின் பண்ணி போலிங் பண்ணிடுவான். தோத்தவனும் என்ன சொல்லுவான், நானும் அதான் பண்ணிருப்பேன் அப்படின்றான். India should not complain on losing the toss and batting first in Karthik because they were in a commandable position at 91 for 1 overs. நம்ம சொன்ன அந்த எதிரடி அடிச்சாங்க, அவங்க சரியா பேட் பண்ணல. They would have to change the course of the toss advantage by putting 320 on the board. They would have played the right combination. Unfortunately, Shivam Dube didn't do well with the bat. Arshdeep அவர் போல வந்து ஒரு 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைட் கொடுத்தாங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. டாஸ் டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒழிய டாஸ் ஜெயிச்சு நீ வந்துட்டு பேட்டிங்கோ போலிங்கோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் எடுத்தா நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்றவன் முட்டாள். You have to play cricket, you have to conquer conditions, you have to win the phases really to make an impact, not really blaming the toss for it. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. At 54 for 3 இங்கிலாந்து was ஸ்கீட்ரிங்க. ஒரு விக்கெட் ஜோ ரூட் எடுத்திருந்தாங்கன்னா மலமலன் விழுந்து 50 ரன்ல தோத்துருப்பாங்க போது. எஸ், டாஸ் ஹேஸ் அன் அட்வான்டேஜ். ஒரு மென்டல் இது இருக்கும் உங்களுக்கு, எட்ஜ் ஓவர் த அதர் டீம். இந்த மாதிரி ஒரு இதுல நான் டாஸ் ஜெயிச்சிருக்கேன், அந்த அட்வான்டேஜ் இருக்குன்றது இருக்கும். சாம்பியன் டீம் நீ அப்படின்னா என்ன பண்ணும், அதை முறியடிச்சிட்டு கண்டிஷன்ஸை கான்குவர் பண்ற மாதிரி நீ கிரிக்கெட் ஆடினா தென் இட் இஸ் நாட் கோயிங் டு பி a problem for you. ஸோ அதுதான் இது பண்ணுவேன். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஜஸ்ட் ஒன்லி ஒன் சேஞ்ச், தட் இஸ் சக்கீப் மெஹமூத் will be replaced by ஜார்ஜ் டங். அதை தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, பென் டக்கட், ஜேக்கப் பெத்தல், நம்பர் 3 ரூட், 4 ப்ரூக், 5 பட்லர், 6 ஜாக்ஸ், 7 கரன், 8 ஆதில் ரஷீத், 9 ஆர்ச்சர், 10 ஹட்கின்சன் அண்ட் 11 இஸ் கோயிங் டு பி ஜார்ஜ் டங். அப்படிதான் அவங்க போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் டங் கண்டினியூஸா வந்துட்டு உங்களுக்கு எல்லா T20 ஆடினாரு, ஓடியே ஆடினாருன்றதுனால, சக்கீப் முகமது இஸ் ஆல்சோ குட் போலன்றதுனால அவங்களுக்கு ஒரு இது பண்ணாங்க. ஐ ஃபீல் ஜார்ஜ் டங் who was bowled really well against India, no matter what, as far as the performances are concerned, is expected to be back என்றது
என்னோட கணக்கு விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் யூ அக்ரி வித் த பிளேயிங் 11 ஆர் யூ ஃபீல் தேர் கோயிங் டு மேக் எனி மோர் சேஞ்சஸ். இல்ல பக்காவா இருக்கு பிடா. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்டிங்கும் மிடில் ஓவர்ஸ் போலிங்கும் தான் ஹஸ் பீன் டெஸ்டட், ஹஸ் பீன் நாட் அப் டு த மார்க்னு பர்ஃபெக்டா நம்ம வந்து. ஏன்னா 4 பவர் பிளேல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேம்ல 2 போலிங் ஒரு பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே. இங்க போலிங் பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே ரெண்டுத்தையுமே இந்தியா டிக் பண்ணிருக்காங்க 2 கேம்லயுமே. மிடில் ஓவர்ஸ் அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி 20ல இருந்து 40 தான் கோட்டை விட்டாங்க. போலிங்லயுமே நிறைய விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆஸ்பெக்ட கவர் பண்ற மாதிரி இந்த கிரவுண்ட்ல இந்த இந்த கண்டிஷன்ஸுக்கு இந்த பிளேயிங் லெவனும் இந்த காம்பினேஷனா வச்சு எப்படி அதை வந்து சரி கட்ட போறாங்க? இங்க பொதக்குழி ஃபேஸ் என்னவா இருக்க போகுது? என்ன என்ன ஸ்கோரை போட்டா அவங்க வந்து வில் பி இன் கமாண்டபிள் பொசிஷன்? No matter what, that is what I'm telling you. You need the kind of batting lineup England has got, where they recovered to, beat India after losing 3 quick wickets. You need 320, particularly if India is again going to take the route of 8 batsmen and அந்த துபாய் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்றேன். இப்ப KL ராகுல வந்துட்டு இவருக்கு பதிலா கொண்டு வந்துடுறேன், வாஷிங்டன் பதிலா கொண்டு வந்துடுறேன் தான் அப்படின்னு அவங்க போனாங்க அப்படின்னா they definitely need 320. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கேயும் இம்பாக்டட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வாட் வி ஸ்போக் இன் கார்டிஃப். முதல் 15 ஓவர் நீங்க எப்படி போலிங் பண்ணீங்கன்னா 2 டீமுமே எதிரடி அடிக்க பார்ப்பாங்க. அந்த நியூ பால்ல வந்து எவ்வளவு அதே விக்கெட்டும் விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் போலிங் பாத்தீங்கன்னா அதுலயும் பார்த்தா ஐ கேவ் த எட்ஜ் பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் ஆஃப் போலிங். இவங்க வந்துட்டு there's a good chance that Josh Tang is going to be back. அங்க பாத்தீங்கன்னா டோட்டலி everything depends on Bumrah when it comes to economy and also picking up wickets. குர்னூர் நல்லா போடுறாரு, ரன்னுக்கு போறாரு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் நல்லா தான் போடுறாரு, ஓரளவுக்கு ரன்னுக்கு போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அட்கின்சனும் வந்து பெருசா ரன்னு ப்ளீட் பண்ண மாட்டேன்றாரு. ஜாஸ்டங் வந்தா ஜாஸ்டங்க பெரிய பவுலர் இவங்க ஆக்கிட்டாங்க. ஜோப்ரா ஆர்ச்சர் பயங்கரமா போடுறாரு. சாம் கரனை அடிக்கவே முடியல. இங்கேயும் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. போலிங் எட்ஜ் கண்டிப்பா இங்கிலாந்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் த 21 to 40 how are you going to set it up with the bat is what is going to take you closer to 300 அப்படின்றதுனால இங்க அப்படியே பாத்தீங்கன்னா செமையா இருக்கு பேட்டிங் லைனப். கொஞ்சம் ஒரு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் வருது. இப்போ KL ராகுல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கெட் இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன். இஷான் கிஷன் கொஞ்சம் நர்வஸா தெரியுறாரு. ஷ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடுறாரு. KL ராகுல் ஆல்வேஸ் புட் மை மணி ஆன். அக்ஷர் பட்டேலுக்கு போன மேட்ச் ஆடினாரு, அந்த திருப்பியும் அந்த அந்த கன்வின்சிங்கா இது பண்ணல. அதுக்கப்புறம் யாரும் ஆட மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் டெப்த் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சாம் கரன் நல்லா ஆடுறாரு, ஜாக்ஸ் நல்லா ஆடுறாரு, பட்லரும் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு, ப்ரூக் உங்களுக்கு நல்லா ஆடுறாரு இங்கேயும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆதில் ரஷீது, கஸ் ஹட்கின்சன், ஆர்ச்சர் எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்கன்றதுனால அந்த எட்ஜும் இங்கிலாந்துக்கு இருக்கிறது. அப்படின்றதுனால ஐ எம் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு த சேம் எட்ஜ் வாட் ஐ கிவ் த ஃபர்ஸ்ட் T20s. England would still go with the tiny edge of 51-49 in home of cricket lords. என்னோட இது விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன். ஐ வில் ஸ்டில் கோ வித் இந்தியா பிடால். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, இந்தியா வந்து ஒண்ணு வந்து காரசாரமான டிபேட்டுக்கு அது இன்னும் இதாகுது. நான் சும்மா பிளைண்டா வந்து இந்தியான்னு சொல்லல. போன கேம் கூட இந்தியா சில ஃபேஸஸ் தான் லூஸ் பண்ணாங்க. பட் ஓவரால் கேமை பாத்தீங்கன்னா இந்தியா வாஸ், நீங்க சொல்ற மாதிரி தே கேவ் அ ரன் ஃபார் மணி ஃபார் இங்கிலாந்து. அது வந்து ஈஸியா 30 ஓவர்லயோ 32 ஓவர்லயோ ஃபார் 2 ஃபார் 3ன்னு கொடுத்துட்டு போல. அவங்க கேமை புஷ் பண்ணாங்க கடைசி வரைக்கும். இதே தானே அவங்க வந்து 258 அடிச்சு இந்தியா 45 ஓவர்ல அடிக்கும் போது ட்ரப்பிங். நீங்க இது ஏன் ட்ரப்பிங்னு சொல்ல மாட்டேன்றீங்கன்னா இதுவும் ட்ரப்பிங் தான். பட் என்ன ஒரே ஒரு நல்ல ஃபேக்டர்னா இந்தியாவோட போலிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றாங்க. 45 ஓவர் 44 ஓவர்ல போட்டு அவங்கள கொஞ்சம் அமுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபேக்டர். பட் இங்கிலாந்து இப்ப எல்லாருமே எல்லா பேட்ஸ்மேனும் பர்மிங்ஹாம் கார்டிஃப்ல ஆடிட்டு லார்ட்ஸுக்கு வரும்போது எப்படி வருவாங்க? எப்பா ஒரு பேட்ல படுண்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. ஸோ இட் இஸ் குவைட் ஒரு ஹை ஸ்கோரிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து T20 சீரீஸா இருக்கட்டும், ஒன் டே சீரீஸா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமான விக்கெட்ஸ்ல நிறைய ஒரு மாதிரி ட்ரிக்கியான விக்கெட்ஸ்ல ஆடி இருக்காங்க. எஸ்பெஷலி கார்டிஃப்ல போன மேட்ச் வந்து கண்ணா பின்னாண்டு பவுன்ஸ் ஆகி இங்கெங்கெல்லாம் அடிச்சது வந்து அதுக்கு வந்து இங்கிலாந்துல வந்து லார்ட்ஸ் டெஃபினட்டா பெட்டரான கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இட் இஸ் பேட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி ட்ரை டு கேபிட்டலைஸ் இந்த கேம்ல. ஸோ ப்ராபப்ளி அதுதான் ஒரு ஃபேக்டர் இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரீதிங் ஸ்பேஸை கொடுக்குமோ அப்படின்னு. பிகாஸ் ஹேவிங் பும்ரா இன் அவர் சைட், இஃப் வி கேன் கெட் அனதர் போலர் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் பும்ரா, India can definitely get the performance that they expect from this game. So 51-49 to India. எனக்கு நான் கொடுக்க போறேன் கேம் சேஞ்சஸ் ஃப்ரம் both the teams. Pidok, one from each team.
அதேதான். பாட்டு பாடினவுடனே வந்தாருங்க, அடி கருப்பனே வாருமையா, அட நெருப்பு போல ஆடுமையா அப்படின்னு நல்லா ஆடிட்டு கொடுத்துட்டாரு. அந்த மிருக பசி தெரிஞ்சது அவருக்கு, அடிச்சே ஆகணும்னு. ஐம் ஸ்டில் கோயிங் வித் கோலி. லாஸ்ட் டைம் ஹாரி ப்ரூக்கை பிக் பண்ண அடிக்கல. அகெயின் ஐம் கோயிங் வித் ஹாரி ப்ரூக். இட்ஸ் விராட் கோலி ஃப்ரம் இந்தியா அண்ட் ஹாரி ப்ரூக் ஃப்ரம் இங்கிலாந்து. ஓவர் டு விக்கி. பிரின்ஸ் சுப்மன் கில் செம ப்ராமிஸ் காட்டினாரு ஃபர்ஸ்ட் கேம்ல, அவரால் 100 அடிக்க முடியல. செகண்ட் கேம்ல அவ்வளோ பிரில்லியண்டா ஆடினாரு. பட் ஆனால் ஈ கேனாட் கெட் தட் ஸ்டார்ட் டு பிக் ஸ்கோர். டெஃபினட்டா பிக் ஸ்கோர் லோடிங் ஃப்ரம் சுப்மன் கில். இங்க ஹாரி ப்ரூக் இஸ் டியூ பீடாக். டெஃபினட்டா நம்ம அவர் T20 எனக்கு வந்து ஹாரி ப்ரூக் வந்து T20 விட ஒன் டேல ரொம்ப டேஞ்சரஸான பிளேயர்னு எனக்கு எப்பவுமே தோணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் வச்சிருக்காரு. 4 ஃபீல்டர்ஸ் தான் வேற அவுட் சைடு. ஸோ நிறைய அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சான்ஸ் எடுத்துனே இருப்பாரு. ஸோ அதனால ஹாரி ப்ரூக் ஃப்ரம் இங்கிலாந்து. இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட் பீடாக் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. இந்த கேம் வந்து நீங்க சொன்னீங்க, இது வந்து ஒரு ஒயிட் வாஷ் வாங்குனீங்கன்னா இங்கிலாந்து தயவு செஞ்சு நீங்க போய் குவாலிஃபயர்ஸ்லாம் ஆடிட்டு வரணும், அதெல்லாம் ஆடிட்டு வரதுக்கு நீங்க ரெடியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சப்புன்னு சார்ஜ் ஆகி பூஸ்ட் அப் பண்றாங்க அவங்க கேமை. ஸோ அதை வந்து லேட்டரா பார்ப்போம். நம்ம வந்து இதை கொடுத்துட்டோம், யாரு கேம் சேஞ்சர் சொல்லிட்டோம், நம்மளோட வின் ப்ரிடிக்ஷன்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்டம்பிடா செக்மெண்ட்ல குவிக்கா ஒரு கொஸ்டின் எடுக்க வேண்டிய டைம். சுகந்தி ஆர் 3715 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் பிடாக் அண்ட் விக்கி அண்ணா, ஐ saw your comment on the captaincy last video. I had a thought. Surya was playing under Rohit in 2024 World Cup, and before so he had experience, and it was a good move to make him the captain of the side. I thought Shreyas Iyer was a great option. Was my thought on him was he could have been the vice captain of Indian side and Surya captaining the side and gain experience, because people are criticizing Shreyas' captaincy ability. What are your thoughts on this, Vicky Anna and P Dog னு கேட்டிருக்காங்க. எனக்குமே அதை வந்து ஃபர்ஸ்ட் உடனே உள்ள எடுத்துன்னு வந்ததுமே கேப்டன்சி கொடுத்ததுல வந்து எனக்குமே பெருசா ஒரு உடன்பாடு இல்லை. பட் அகைன் இது நல்ல பாயிண்ட் மாதிரி தெரியுது பீடா. ஒரு சீரீஸோ 2 சீரீஸோ வந்து சூர்யா கண்டரா ஒரு வைஸ் கேப்டனா இருந்து டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லீடர்ஷிப் குரூப்ல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன எடுத்துட்டு வரணும் ஒரு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஐபிஎல்ல இருந்து அப்படின்றத அவருமே இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுப்பாரோன்றது எனக்குமே அது ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பயங்கர ஒரு இது வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றது ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுது. அதை அனௌன்ஸ் பண்ணியே ஆனோன்னு ஒரு ஸ்ட்ராங் கேப்டன், கிராம் ஸ்மித் ஒரு ஸ்ட்ராங் கேப்டன், ஒரு மகேந்திர சிங் தோனி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேப்டன்னா வைஸ் கேப்டன்றது உனக்கு வெறும் பேரு தான், உனக்கு ரோலும் கிடையாது, எதுவும் கிடையாது, நூலும் கிடையாது. அதனால இந்த வைஸ் கேப்டனா இருந்து கத்துக்கிறது அப்படின்றத நான் ஒரு பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா டீம்லயே இல்லாத ஒருத்தரை கேப்டனா கொண்டு வருதுன்றது கொஞ்சம் பெரிய ரிஸ்க். ஏன்னா ஐபிஎல்ல நீங்க வந்துட்டு டீல் பண்றது வேற உங்களுக்கு. இதுல எப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் பிளேயிங் ஃபார் த கண்ட்ரி ஃபார் குவைட் அ பீரியட் ஆஃப் டைம்னா ஒரு கேப்டனா இருக்கட்டும், ஹெட் கோச்சா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அமங்ஸ் த பிளேயர்ஸ். இந்த கேப்டனுக்கு ஹெட் கோச்சும் இல்லைன்னா டீம் அடி வாங்கிரும். ஹெட் கோச் பேசுறதுக்கு மரியாதை இல்லை, கேப்டனுக்கு மரியாதை இல்லை, குரூப்பிசம். ஒரு சில டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் நிறைய இருக்கும், குரூப்பா இது பண்ணி அவனை போட்டுட்டு இவன் தான் கேப்டனா வரணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய டீம்ல எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, அப்படி இருக்கும் போது டீம்லயே இல்லாத ஒருத்தரை ஈவன் தோ எக்ஸெப்ஷனலி வெல் அஸ் a captain for 3 IPL franchises, that is டெல்லி, கேகேஆர் அண்ட் பிபிகேஸ், ஸ்ட்ரெயிட்டா நீங்க உள்ள கொண்டாந்துட்டு அந்த இந்தியன் டீமை கேப்டன் பண்றதுக்கான அந்த கல்ச்சர் என்ன, எப்படி பிளேயர்ஸை வந்துட்டு டு கெட் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் தம், என்ன பண்ணணும், எதுவுமே இல்லாம என்னதான் நீ திறமசாலி கேப்டனா இருந்தாலும் டப்புன்னு வந்து ஒரு இன்டர்நேஷனல் சைட்ல நீ இல்லாத போது நீ உள்ள வருதுன்றது அதுதான் பெரிய விஷயமே ஒழிய வைஸ் கேப்டனா இருந்து வந்திருக்கலாம்னு இவர் சொல்றாரு பாருங்க. வைஸ் கேப்டனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, டீம்லயே இருந்தாலே கேப்டன் நடத்துறான், அந்த கல்ச்சர் எப்படி இருக்கு, எந்தெந்த பிளேயர்ஸ் மேனேஜ் பண்றது கஷ்டம், எந்தெந்த பிளேயர் மேனேஜ் பண்றது ஈஸின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்ப எப்படின்னா இந்த T20 செட்டப் அவருக்கு இல்லவே இல்லை, அந்த ப்ளூ பிரிண்ட் மாடல் அவருக்கு தெரியாது, கௌதம் கம்பீர் எப்படி ஆப்ரேட் பண்றாரு இந்தியன் T20 டீமோட அவருக்கு தெரியாதுன்றதுனாலதான் அவர் கஷ்டப்படுறாரு ஒழிய he has done well with IPL. கொஞ்சம் அடி வாங்கிட்டு he will start doing well. ஏன்னா his performances the bat has come down. இப்ப வழிஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அயர்லாண்டையும் வழிஞ்சிட்டாரு, இங்கிலாந்துலயும் வழிஞ்சிட்டாருன்னா இன்னும் கேள்வி அம்புகள் நிறைய தொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அது ஒண்ணு இல்லைன்றதுனால ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். இப்ப ஓடியே ஒரு ரன் அடிக்கிறாரு,
The only thing is for him to understand the cluster of players who are there in the setup and then try to understand the way head coach is operating. இதை முடிச்சுகளை அவர் அவுழ்த்தார்னா டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். So the most important thing what Shreyas has lost is being with the team to see where the team is heading towards with a mission, ambition and dreams. அது இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அதனால வந்துட்டு வைஸ் கேப்டனா இருந்தாதான் இது பண்ணணும் இல்ல, டீம்ல இருந்திருந்தாலே அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த மெயின் ரீசன் வை இந்தியா ஸ்ட்ரகிள்ட் ஆக்சுவலி, வேர் ஷ்ரேயஸ் ஐயர் cannot be blamed for the சிஸ்டம்ல அவர் இருந்திருக்கணும். ஆனா இவர் கேட்கிற கேள்வி மாதிரி ஒரு வைஸ் கேப்டனா இருந்துட்டு, வைஸ் கேப்டன்றது என்ன ஒரு குஷனை உங்களுக்கு கொடுக்கும்னா, அடுத்த கேப்டன் நான் தான் அப்படின்றது எனக்கு தெரியுங்கும் போது நிறைய கத்துக்க ஆரம்பிப்பேன். கேப்டன்ட்ட போய் பேச பார்ப்பேன், அட்வைஸ் பண்ண பார்ப்பேன், கோச்சு கிட்ட பேச பார்ப்பேன்னா அடுத்தது வந்து தலையண முதல் மரியாதை எனக்கு தான் உனக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றாங்க. இவர் எதுவுமே இல்லை, இவரெல்லாம் எதிரே பார்க்கல, இந்தியாக்கெல்லாம் ஆடவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கேப்டனா நீ உள்ள கொடுக்குறங்கும் போது இந்த ப்ரெஷர் பாயில் டவுன் ஆகி செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இவர் கேட்ட கொஸ்டின் வேலிட் கொஸ்டின். It should be, under the study of a captain where you feel the next turn is me அப்படிங்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். I feel sorry for Shreyas here, but he will definitely come good. Because என்னை பொறுத்த வரைக்கும் this was the reason why Shreyas Iyer's team has struggled in the 70-20s. Please, if you feel anything else have missed out, please add on before we give a closing thoughts. இல்ல, பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு பிடாக். இது வந்து நம்ம வந்து வில் ஜஸ்ட் ஜம்ப் டு த கிளிட்டரிங் க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் தி என்டையர் இங்கிலாந்து டூர். இங்கிலாந்து டூருக்கே ஒரு க்ளோசிங் தாட்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு 1-1ல இருக்காங்க. இந்த கேம் எப்படி வேணா போகலாம். இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. இந்தியாவே நிறைய பிரைசிங் நடக்க போகுது. பட் ஒருவேளை இந்தியா தோத்தாங்கன்னா த ஸ்க்ரூட்டனி இஸ் ஜஸ்ட் கோயிங் டு டைட்டன். ஏன்னா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா T20 சீரீஸும் தோத்துருக்கீங்க, ஒன் டே சீரீஸும் தோத்துருக்கீங்க. இங்கிலாந்துல உங்களுக்கு வந்து இன்னும் கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்குதா? நிறைய போய் விளையாடி இருக்கீங்க, நிறைய வேர்ல்ட் கப்ஸ் கூட விளையாடி இருக்கீங்க அங்கெல்லாம் போய். ஸோ இன்னும் டைம் எடுக்குதா அப்படின்ற கொஸ்டின் மார்க் திருப்பி வரப்போகுது. மோர்ஸோ இன்னொரு 6 மாசத்துக்குள்ள, 6 மாசமோ 8 மாசத்துக்குள்ளேயோ இன்னொரு 2027 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷனு? அதுக்கு யூஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். நம்ம சொன்ன மாதிரி 25 ஒன் டேல ஆல்ரெடி 10 ஒன் டே போயிடுச்சு. திருப்பி இன்னொரு 15 ஒன் டே 18 ஒன் டேக்குள்ள நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பணும். இதுல பெரியப்பாக்கு கொஸ்டின் மார்க் வேற நீங்க வைக்கிறீங்க செக்கு. அவரு முடிவு பண்ணணும் நான் போகணுமா வேணாமான்றது. அந்த நிலைமையை அவர்கிட்ட கொடுக்காம இவங்களே அதை டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு இந்த டீமுக்குள்ள. அண்ட் இந்த ஒரு 2027 வேர்ல்டு கப் போறதுக்குள்ள, அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள there is be a lot of டிஸ்கஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் தெரியுது ஓரளவுக்கு பார்க்க. பட் சீரீஸ் தோக்க ப்ரெஷர் ஜாஸ்தி தான் ஆகும். நிறைய பிளேயர்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சீரியஸ் வின் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. இந்த கேமை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த என்டையர் டூரை எப்படி பாக்குறீங்க? See, honestly speaking, in the ODI series, India தோத்தால I won't be critical. ஓகே, அந்த கோர் டீம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் தப்பான காம்பினேஷன் ஆடுறாங்களே அப்படியே அந்த கோர் டீம் வந்திருக்கு. ரெண்டாவது பெரியப்பா விடக்கூடாது, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவரை விட்டீங்கன்னா நீங்க சொல்லும் போதே ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் எட்ஜ் கொடுத்தீங்க? ரோஹித் வராரு, கோலி வராரு, பும்ரா வராரு. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த பேரு ரோஹித் சர்மா அப்படிங்கிற திருப்பி சொல்றேன். அடிப்பாரு ரோஹித் சர்மா. சவுத் ஆப்பிரிக்கால ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வேணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த சீரீஸ் இவங்க 3 மேட்ச் சீரீஸ், 5 மேட்ச் சீரீஸ் கிடையாது, 3 மேட்ச் சீரீஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒருவேளை இந்த மேட்ச் ரிவர்சல் ஆகி தோத்துட்டாங்கன்னா யூ கான் பி கிரிட்டிக்கல் ஆன் இட், பட் தே கேன் ஒன்லி பி கிரிட்டிக்கல் அண்ட் நாட் பிளேயிங் த ரைட் காம்பினேஷன்றதான் என்னோட அம்பல் ஒப்பீனியன். யூஆர் அலவுட் டு ஸ்லம்ப் ஒன் கேம். ஃபர்ஸ்ட் கேம் பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க, செகண்ட் கேம் ஸ்லம்ப் ஆகி செமையா ஃபைட் பண்ணாங்க. தேர்ட் கேம் க்ளோஸா வந்து தோத்துட்டாங்க. யூ கான் பி கிரிட்டிக்கல் ஆன் தட். But this should be a real confidence booster for them. They got a drubbing in Ireland, they got a drubbing in T20 series. இதையும் முடிச்சுட்டு போனாங்கன்னா no matter what, how you start your preparations and vision for the next series, ஒரு மாதிரி டவுனா தான் இருப்பீங்க. 3 bilateral series தோத்துட்டீங்க. 1 was against Ireland-ன்றதுனால இந்தியா will definitely come all guns blazing. இந்த ரோஹித் சர்மா எபிசோடு எந்த அளவுக்கு டீம் அஃபெக்ட் பண்ண போகுது, அது உண்மையா ரூமரா அதையும் தெரியல எனக்கு. நான் வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் வேர் இங்கிலாந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீடைன் த சேம் பிளேயிங் கிரவுண்ட் விச் இஸ் த ரைட் காம்பினேஷன் இன் லார்ட்ஸ்ன்றதுனால கொடுக்குறேன். வேர்
இவங்க வந்து ஹர்ஷதீப் சிங்கை ஆட மாட்டாங்க. நான் எதிர்பார்க்கிற பிளேயிங் மாதிரி கேஎல் வாஷிங்டனுக்கு பதிலையும் ஹர்ஷதீப் சிங் வந்து துபைக்கு பதிலையும் வந்தா இந்தியா வில் ஹோல்ட் இட். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் கம்பீர் இஸ் வெரி கிளியர். ஐ வாண்ட் மை நம்பர் 8 டு பேட். ராணா இல்ல, அதனால நம்பர் 8 எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் வேணும்யா அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால நான் எட்ஜ் வந்துட்டு இங்கிலாந்து கொடுத்துருக்கேன். விக்கி ஸ்டில் ஸ்டிக்கிங் ஆன் டு இஸ் எட்ஜ் ஆன் இந்தியா. ஐ வுட் ராதர் வாண்ட் விக்கி டு கெட் இஸ் ப்ரெடிக்ஷன் ரைட்ஸ் விச் ஹஸ் காட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரைட். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்ட் ரிவ்யூ ஆன் வெதர் த ஹோம் ஆஃப் கிரிக்கெட் இந்தியா has conquered the ODI series after back-to-back losses in T20 series, or they're going to end up with hat-trick of losses in Europe tour. We will come back and do a detailed review. Until then, thanks a lot and bye-bye.